திரு சஃபி சுலைமான் எல்லா இடங்களிலும் முதலமைச்சர் பேசுகிறாரு. கடந்த வாரம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள், அவருடைய பிறந்தநாள் கூட்டம், லெட்ரு, இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமண வீட்டில் கூட இந்த விவகாரங்களை பேசுகிறார். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் திமுக இதை தொடர் பிரச்சாரமாக பண்ணுதுன்னு பாஜக குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவுடைய தாழ்மையான கருத்தும் தானே இன்னைக்கு முதல்வர் மேடையில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் சேர்த்து தான் இது பிரச்சனை, அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வந்து இன்கேஸ் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் அது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர் விஷனரி பிஜேபியுடைய கேண்டிடேட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தானே பிரச்சனை இதுன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை ஆனால் அது பிரச்சனை ஆக்குறாங்க. இல்லை, அதில் ஒரு அஷூரன்ஸ் சொல்கிறாங்க. அமித்ஷாவுடைய அஷூரன்ஸ் பார்க்கலையா? கோவை வந்தப்போ என்ன சொன்னார்? கோவை வந்தப்போ என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக இல்லை, மக்கள் தொகை மட்டுமே ஒரு கூறா வச்சு தொகுதி ஒரு வரையறை இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாதுன்றார். இல்லை கார்கே, ரொம்ப சிம்பிள். ப்ரோரேட்டா பேசிஸ் சொன்னாரா? ப்ரோரேட்டாக்கு நீங்கள் வந்து கூகுளில் தட்டினீங்கன்னா இட்ஸ் எ மெத்தட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் சம்திங் இன் ப்ரொபோர்ஷன் டு அ ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் சச் அஸ் டைம், குவான்டிட்டி ஆர் கான்ட்ரிபியூஷன். இப்போ இவங்க இதில் எது எடுத்துப்பாங்க? டைம் எடுத்துப்பாங்களா, குவான்டிட்டி எடுத்துப்பாங்களா, கான்ட்ரிபியூஷன் எடுத்துப்பாங்களா? இப்போ நாம என்ன சொல்றோம்? டேக் த டைம் அண்ட் கான்ட்ரிபியூஷன். கரெக்ட்? டோன்ட் டேக் த குவான்டிட்டி. ரைட்? ப்ரோரேட்டா பேசி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஒன்றிய அரசு சொன்ன எந்தெந்த விஷயத்தெல்லாம் பின்பற்றி இருக்கிறது, டோட்டல் ஃபர்டிலிட்டி எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், ஜிடிபியில் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறோம், உங்களுடைய வரி வருவாயில் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்கிறோம், அதே நேரத்தில் இங்க கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பண்ணியிருக்கோம் இந்த கண்ட்ரிக்கு, இந்த ஸ்டேட்ஸ் மூலமா எவ்வளவு பண்ணும், அதை நீங்க எடுக்காம குவான்டிட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த ப்ரோரேட்டா பேசிஸ அமித்ஷா அவர்கள் நாளைக்கே, அமித்ஷா அவர்கள் கூட வேண்டாம்ங்க, இல்லைனா முர்மு அவர்கள்ட்ட சொல்லி ப்ரோரேட்டா பேசிஸ் என்பது கான்ட்ரிபியூஷன் மூலம் மட்டுமே எடுக்கப்படும், இதுதான் நாங்கள் அறிவித்த ப்ரோரேட்டா பேசிஸ், இத சொல்லட்டும், முடிஞ்சு போச்சு கதை. இத பத்தி யாருமே பேச போறது இல்ல. இந்த தொடக்க புள்ளி என்னன்னு அண்ணாமலை கேக்குறார். சார் யாரு சொன்னா முதலமைச்சர் தொடங்கி இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. என்ன சார் இப்ப எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு கேக்குறாரு. இப்ப வராது சார் பிரச்சனை, வரப்போற பிரச்சனை முன்கூட்டியே சொல்றதானே சார் திமுக. அதுதானே சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், முழுக்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ நான் கேக்குறேனே, திமுக சொல்லுச்சு சரி, மத்த ஸ்டேட்ல இப்ப ஏன் சொல்லுது? சித்தராமையா ஏன் சொல்றாரு, டிகேஎஸ் ஏன் சொல்றாரு, இந்த பக்கம் இவரு நம்ம தெலுங்கானா சிஎம் ஏன் சொல்றாரு, மார்க் மை வேர்ட்ஸ் ஆந்திரா சிஎம் சொல்லுவாரு. ஏன் தெரியுங்களா? இது அப்படிதான் சார் நகரும். ஏன்னா பிரதிநிதித்துவம், இப்போ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் நீங்க வந்து கம்மி பண்ணீங்க, ஃபண்ட்ஸை கேட்கும் போது அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றீங்க. இப்போ ஃபண்ட்ஸ் கிளைம் பண்றதுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்குது. இப்போ ஃபண்ட்ஸ் கிளைம் பண்றதுக்கான ரெப்ரசன்டேஷனே இல்லாம போச்சுன்னா வாட் வில் பி யுவர் தாட்ஸ்? இப்பவே எப்படி நீங்க இருக்கீங்கன்னா நீங்க அப்போ எப்படி இருப்பீங்க? क्वेश्चन அதுதானே. இப்போ சிஎம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு மேடையில பேசுறாருன்னு, எதற்காக பேசுகிறார், ஏன் இதை கொண்டு வராரு? he wants to know the whole south India what's happening between north and south. அதுதான் விஷயம். கேப்போம். நான் பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி கிட்ட இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் அடுத்த வருஷம் பண்ணதானே போறீங்க, அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கணும், அடுத்த வருஷம் இதே போல தொகுதி மறுவரையறை ஆரம்பிக்கணும், இப்பவே தொடங்குறோம், ஆனா பிரச்சனையை முன்கூட்டியே சொல்றோன்றாங்க. வணக்கம் கார்கே. அதாவது நம்ம நண்பர் அதே மாதிரி திமுகவினர் எப்படின்னா, இவங்களுடைய அஜெண்டா எப்படின்னா மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறது. அதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச 2 கருவிகள், ஒண்ணு வந்து இந்த ஹிந்தி வந்து திணிப்புன்னு இல்லாத ஒண்ண வந்து அவங்க கொண்டு வந்து திணிச்சு அது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க. 2வது வந்து இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு. நீங்க சரியான ஒரு கேள்வியை வந்து நம்ம நண்பர்கிட்ட கேட்டீங்க, அது இன்னும் வரவே இல்லைங்களே, அதை பத்தி ஏங்க இப்ப பேசுறீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து அது வரப்போகுது, 2026 வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே நாங்க பேசுறோம் அப்படின்னு வந்து 2026 இல்ல, அடுத்த வருஷம். ஆமா சார், 2026 அடுத்த வருஷம் தான். நம்ம 3வது மாசம் ஆயிருச்சு சார். இன்னும் 9 மாசம் தான் இருக்கு. 9 மாசம் தான் இருக்கு. ஒரே ஒரு குறுக்கீடு, உங்க அனுமதியோட ஒரே ஒரு குறுக்கீடு.
நடுஜாமத்துல 500 1000 செல்லாதுன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா 370 திடுதிப்புன்னு நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நாட்டு மக்களுக்கோ நாட்டை ஆளக்கூடிய பிற பாஜக திடீர்னு பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறாரு சார். எங்களுக்கு பயம் என்னன்னா திடீர்னு பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறாங்க. 2025 மார்ச்ல இல்லனா செப்டம்பர்ல திடுதிப்புன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன கேட்போம். ஓகே சஃபி, அதாவது நீங்க இவ்வளவு பயப்படுறத பார்த்தா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்ற ஒரு நிமிஷம் நீங்க நண்பர்கிட்ட வந்து நான் வந்து நீங்க பேசும்போது நீங்க குறுக்கிட்டீங்க, அப்ப கூட நான் வந்து அமைதியா பேசுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த வரக்கூடிய தேர்தல், அதுக்கு வந்து இப்ப வந்து அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து தேர்தல் ஜுரம் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்துல வந்து திடீர்னு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு கற்பனையில மக்களை வந்து எப்பொழுதுமே ஒரு கற்பனையான ஒரு நிலைமையில வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் அப்படின்றது திமுக ஏன் அந்த நிலைமைக்கு வந்துச்சுன்றதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மக்கள் உங்களுடைய விடியா ஆட்சியை பார்த்து ரொம்பவும் சிரமத்துல இருக்கிறாங்க. நீங்க வந்து எந்த ஒரு ஃபீல்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அது வந்து ஊழலா இருந்தாலும் சரி, இல்ல இது உண்மையான இது வந்து கற்பனை கிடையாது, இது நிசப்தமான உண்மை. நண்பர்கிட்ட வந்து நீங்க கொஞ்ச நேரம் வந்து நீங்க அவரை ஒரு கற்பனை, அவர் உங்களை சொல்றாரு, எப்படி சார் ஒத்துக்கிறது? இது நிசப்தமான உண்மை, இது கற்பனையே கிடையாது. இப்போ கற்பனைனா என்னன்னா, இப்போ அடுத்த வருஷம் வரும், அந்த வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிருவாங்களாம் ஹிந்தி திணிப்பு அப்படின்றாங்க. ஹிந்தின்ற வார்த்தையே அந்த தேசிய கல்விக் கொள்கையில இல்ல, தாய்மொழியை தான் வந்து அதுல வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 10 நாளா இதே பத்தி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து டெய்லி காலையில வந்து முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டும் வந்து சரியான ட்வீட்டா இருந்தா கூட வந்து ஒத்துக்கலாம், அதுலயும் வந்து மொழிகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு. அதுவும் வந்து ஒரு தவறான கருத்து. எந்த மொழி இந்தி மொழியால் அழிஞ்சிச்சு அப்படி பாத்தீங்கன்னா, துளுன்ற ஒரு அருமையான ஒரு மொழி, என்னுடைய நண்பர் ஆத்மாத்மான ஒரு நண்பர், அவர் பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை கன்னட மொழி அழிச்சிருச்சா அப்படின்னு. அதே மாதிரி படுகர்கள் பேசக்கூடிய ஒரு மொழி, அந்த மொழியை தமிழ் மொழி அழிச்சிருச்சான்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து மக்களுடைய திசையை திருப்பி தங்களுடைய இயலாமை, இன்னைக்கு வந்து திமுக வந்து நடத்தக்கூடிய அந்த ஊழல் பொலிட்டிக்கல் இல்ல. நீங்க சொல்றது மற்ற பிரச்சனைகள் தெரியாம இருக்கிறதுக்காக இதை தாங்கி பிடிக்கிறாங்க, இல்ல இதை ஓங்கி ஒழிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதுதான் முக்கிய, இதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலா இல்ல சார், அப்போ அமித்ஷா சொன்ன அஷூரன்ஸ் இல்ல, அமித்ஷா சொன்ன அஷூரன்ஸ் குடியரசுத் தலைவர் சொல்லுவாரா, இல்ல தேர்தல் ஆணையம் மறுவரையறை பண்றதுக்கு இதான் வரையறைன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லையே. அது இப்ப எதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்குறீங்க டிஎம்கே? நீங்க இல்ல நாங்க சார், அவங்க வந்து தப்பான ஒரு பாதையில வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன அவசியம் இருக்குது? அவங்க வந்து பேசிட்டு இருக்க போறது வந்து அவங்க மக்களை வந்து திசை திருப்பும் பொழுது அதையும் காரணமாக கூட வந்து ஒரு பிரச்சனை எழும்போது கோயம்புத்தூருக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள் அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. யாருக்கும் இந்த விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்காது, ஒரு சீட்டு கூட கிடையாது. இருக்காதுன்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கும் தக்ஷின் பாரத்துக்கும் இருக்காதுன்னு தான் சொன்னாரே தவிர வடநாட்டுல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இருக்காதுன்னு சொல்லல. சரி, ஓகே, தமிழ்நாட்டை பத்தி அந்த உள்ள இருக்கிற சூட்சமம் என்ன, இதுதான். சரி, ஓகே கொஞ்சம் let us have a decent debate. அதாவது நீங்க வந்து ஊடால பேச வேணாம். நீங்க அவற்றை கேளுங்க, அவற்றை சொல்லுங்க. கார்கே அவருக்கு வந்து டைம் கூடுதலாவே கொடுங்க கார்கே. அதாவது என்னன்னா பிரச்சனை என்னன்னா, நீங்க எழுப்பியிருக்கீங்க, அதுவும் என்ன எழுப்பியிருக்கீங்க, திடீர்னு வந்து முதலமைச்சர் சொல்றாரு 848 தொகுதிகள் அப்படின்னு. இந்த 848 தொகுதி எங்க இருந்து சார்? ஜீபும் பாவா எங்க இருந்து வந்துச்சு? நாடாளுமன்றத்துல போட்டிருக்க சீட் அடிப்படையில சார், புது நாடாளுமன்றத்துல எத்தனை சீட் போட்டிருக்கோம்? இல்ல சார், இன்னொன்னு 700 சொல்லுது, இன்னொன்னு 900 சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்றேன்னு தெரியுங்களா? இது வந்து இன்னும் வேடிக்கையாவும் இருக்கும். அதாவது வந்து 10,56,359 பாப்புலேஷன் ரேஷியோ 1976 கணக்கிட்டு அது வந்து சொல்லியிருக்கிறாங்க 39 வந்துச்சு. இப்ப இன்னொரு கணக்கு என்ன வருது தெரியுமா? 76 சீட்டு வரும் தமிழ்நாட்டுக்கு. எப்படின்னா 7,73,17,000 அப்படின்ற ஒரு விகிதாச்சாரத்துல. அப்புறமேட்டு 12 சீட்டு வரும், 15 லட்சம் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு பார்த்து ஒரு 52 தொகுதி. அப்புறம் 39 தொகுதி 20 லட்சம். அதாவது ஒவ்வொரு பத்திரிகையும்
ஒவ்வொரு ஊடகமும் சரி, கேட்போம். போடுறாங்க. சார் நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் டீச் பண்றேன் சார். எனக்கே இது வந்து தலை சுத்துது. இவங்கள எங்கெங்க இருந்து இருந்தா இந்த ஃபிகரை கொண்டு வராங்க, ஏன் மக்களை வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு. நீங்க வந்து ஒரு அசம்ஷனை உருவாக்கிட்டு அந்த அசம்ஷனை நோக்கி மக்களை திசை திருப்புறாங்க. இதை திருப்பாதீங்கன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.